அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் பல்வேறு இடங்களில் வெடிச்சத்தம் கேட்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கடந்த 2 நாட்களைப் போலவே இன்றும் இரவு 8:45 மணியளவில் இந்த பயங்கர வெடிசத்தமானது கேட்டிருப்பதாக அண்மை தகவல்களை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான தகவலை உமர் அப்துல்லா அவர்கள் தமது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். ஸ்ரீநகரின் பல்வேறு இடங்களில் வெடி சத்தமானது கேட்டிருப்பதாக அண்மை தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் மதி, இது தொடர்பான விவரங்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த ராணுவ மட்டத்திலான சண்டை என்பது நிறுத்திக் கொள்ளப்படுவதாகவும் இது தொடர்பாக உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று மாலை 5 மணி முதல் இந்த போர் நிறுத்தம் என்பது அமலுக்கு வருவதாகவும் இரு தரப்பிலும் தாக்குதல் நிறுத்தப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அறிவிக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களிலேயே மீண்டும் பாகிஸ்தான் தனது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. அதாவது கடந்த 2 நாட்களாக 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் இரவு சரியாக 8:40 முதல் 8:45 மணிக்குள்ளாக தான் கடந்த 2 நாட்களாக பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை தொடங்கியது. அதே போல இன்றைய தினமும் பாகிஸ்தான் தனது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. இந்த தகவலை காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதாவது அந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தம், அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ன ஆனது, ஸ்ரீநகரினுடைய பல்வேறு பகுதிகளில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருப்பதாக அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் நமக்கு கிடைக்கப்பட்ட பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் ஜம்மு மற்றும் ஸ்ரீநகரினுடைய பல்வேறு இடங்களில் தாக்குதல் சம்பவம் நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஸ்ரீநகரை பொறுத்த வரைக்கும் தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்முவில் மீண்டும் ட்ரோன் மூலம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் உதம்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் பாகிஸ்தான் தனது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. அதாவது உதம்பூரிலும் ட்ரோன் மூலம் பாகிஸ்தான் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்ட அடுத்த ஒரு 3 மணி நேரத்திலேயே பாகிஸ்தான் மீண்டும் தனது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. அடுத்ததாக இதற்கு இந்தியா என்ன பதிலடி கொடுக்க போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீருடைய ஸ்ரீநகர், உதம்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த தாக்குதல் சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. கடந்த 2 நாட்களைப் போலவே ஜம்மு காஷ்மீரை தாண்டி மற்ற மாநிலங்களையும் பாகிஸ்தான் குறிவிக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த ட்ரோன் தாக்குதல் அனைத்தும் உதம்பூரில் கூட பாகிஸ்தானுடைய இந்த ட்ரோன் தாக்குதல் முயற்சியானது வெற்றிகரமாக இந்திய ராணுவத்தால் முறியடிக்கப்பட்டு இருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் என அறிவிக்கப்பட்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே இது போன்ற நடவடிக்கையை மீண்டும் பாகிஸ்தான் தொடங்கி இருப்பது என்பது இந்த விவகாரத்தில் அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறது. மதியழகன், இந்த போர் நிறுத்தம் ஒப்பந்தமானது நடந்து முடிந்த நிலையிலும் கூட தற்போது ஸ்ரீநகர்ல இப்படியான ஒரு செயலை பாகிஸ்தான் நிகழ்த்தி வருகிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் மதியழகன்? அதாவது இந்த ஒப்பந்தம் என்பது இரு நாட்டினுடைய அரசியலிடையே ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது 2 தரப்பிலும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக தான் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த ஒப்பந்தத்தை, அதாவது அந்த நாட்டு அரசு எடுத்த முடிவை அந்நாட்டு ராணுவம் பின்பற்றவில்லையோ என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அல்லது அரசுக்கு தெரிந்தேதான் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்ததா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பி இருக்கிறது. எப்படியானாலும் பாகிஸ்தான் அமைதியை விரும்பவில்லை, அதுதான் இந்த தாக்குதல் மீண்டும் நடைபெற்றிருக்கிறது என மீண்டும் கண்டன குரல்கள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக பாகிஸ்தானை எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் நம்ப முடியாத ஒரு நாடு என்பதை இந்த விவகாரம் உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் தற்பொழுது மீண்டும் கண்டன குரல்கள் எழத் தொடங்கி இருக்கின்றன. ஏனென்றால் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற தாக்குதல், இரு தரப்பிலும் தாக்குதல் நடைபெற்றது. இதில் பாகிஸ்தானுக்கு தான் மிக அதிக அளவிலான சேதம் ஏற்பட்டது. இந்தியாவிற்கு எந்த பெரிய அளவிலான எந்த சேதமும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் இருப்பினும் இந்தியா போர் நிறுத்தத்திற்கு முன் வந்தது, அமைதிக்கான நடவடிக்கையை மேற்கொண்டது. ஆனால் இவ்வளவு
இழப்பை சந்தித்த பின்னரும் மீண்டும் பாகிஸ்தான் தனது தாக்குதலை தொடங்கி இருப்பது என்பது இது பாகிஸ்தானினுடைய மனநிலையை மட்டுமே காட்டுவதாகவும் பல்வேறு விமர்சனங்கள் தற்பொழுது எழுந்து வருகின்றன. ஒருவேளை அரசு எடுத்த முடிவை அந்த நாட்டு ராணுவம் பின்பற்றவில்லையா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக அதாவது இந்த தாக்குதல் சும்மா இதோடு முடிவு வருமா அல்லது கடந்த 2 நாட்களை போலவே தொடர்ச்சியான தாக்குதல் முயற்சியை பாகிஸ்தான் மேற்கொள்ளுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அவ்வாறு மீண்டும் பாகிஸ்தான் தனது ஆயுதத்தை கையில் எடுக்கும் பட்சத்தில் இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா மிகப்பெரிய பங்கை கொண்டதாக அவர்களே அறிவித்திருக்கிறார்கள். அதாவது அமெரிக்கா இந்த 2 நாடுகளுக்கு இடையே போர் பதற்றத்தை தணிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்ததாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்பும் இந்த முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தற்பொழுது அமெரிக்கா என்ன மாதிரியான அணுகுமுறையை எடுக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது.